My dear brothers and sisters in Christ, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, greetings in the mighty name of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். And also once again I welcome Joy TV family and the viewers and everyone, those who are watching our television program Miracle Evening. அற்புதத்தின் வேளை என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிற பார்க்கிற ஜாய் டிவி குடும்பத்தாருக்கும் விசுவாசிகளுக்கும் மற்ற மக்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். And I am sure every time you watch our television program you are tremendously blessed. நிச்சயமாகவே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பதினாலே கண்டுகளிப்பதினாலே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். Today in our Christian world, we see the greatest tool which enemy is throwing is worry. நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே நடைமுறை வாழ்க்கையிலே நாம பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் பிசாசு எளிதாக மக்களை வீழ்த்தக்கூடிய ஒரு காரியம் கவலை உண்டு பண்ணுதலாகும். It was there before as well. இது எக்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. But nowadays it is rapidly increasing like anything. இந்த நாட்களிலே கவலையானது அதிகமாய் பெருகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. And that is one of the strategy, one of the tool of the enemy. பிசாசானவன் எதிராளியானவன் நம்மை வீழ்த்தும்படியாக நம்மை தாழ்த்தும்படியாக நம்மை நிர்மூலமாக்கும்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இந்த கவலை இருக்கிறது. And by throwing that tool he is trying to paralyze our life. நம்முடைய வாழ்க்கை முடமாக்க, நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்க, நம்முடைய வாழ்க்கை அஸ்தமனமாக்க பிசாசு பயன்படுத்துகிற ஒரு சாதனம் தான் கவலையாக இருக்கிறது. So that we cannot move forward in our Christian life as well as in our day to day life. நம்முடைய தினந்தோறுமான வாழ்க்கையிலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு தடையை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. And today that is one of the greatest struggle, especially believers or children of God are struggling with worries. தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிகளும் என்ற நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களும் கூட இன்றைக்கு இந்த கவலையினால் ஆள்பட்டு முன்னேற முடியாத நிலையில காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். But we need to believe what the living word of God says to us. நமக்கு தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்ன எடுத்துரைக்க என்பதை மாத்திரம் நம்ப வேண்டும், பின்பற்ற வேண்டும். Because worry is a mixture of fear and uncertainty. இந்த கவலை எது நிமித்தமாக ஏற்படுகிறது என்றால் பயத்தின் நிமித்தமாக ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலையினாலே ஏற்படுகிறதா இருக்கிறது. And when we are keep worrying and worrying and worrying and worrying, நாம் இவ்விதமாக கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் என்றால் it's like we are not able to trust God completely. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பாததை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. I want you to understand this truth very deeply and seriously. இந்த சத்தியத்தை மெய்யாக உண்மையாக ஆழமாக நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The more we worry, the more we are not able to trust in God. கவலையில் பெருகுவதினால் தேவனுடைய வார்த்தை முழுமையாக நாம் நம்ப முடியாதவர்களாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். It's like we are wavering in our faith or lack of trust. நாம் முழுமையான தேவன் மீது நம்பிக்கையற்று தேவ வார்த்தையின் மீது சார்பு அற்ற நிலையை அவைகள் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில பதஷ்டத்தை அவைகள் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. And also it indicates the level of our faith in God. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சோர்வு நிலையும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எவ்வளவாக குன்றி இருப்பதையும் இந்த கவலை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Therefore we are gonna see the truth from the word of God, how to overcome the worries and live a victorious life.
வெற்றியுள்ள ஜெயமான வாழ்க்கை வாழுதல் என்ன என்பதையும் அதை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி கவலைகளை விட்டுவிட வேண்டும் என்பதையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். How we can live a worry free life. கவலையற்ற ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழுதலை வேத வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள போகிறோம். Because when we worry takes us into depression. நாம் அதிகமாக கவலைப்படுகிறதுனால் நாம் மன சோர்வுக்குள்ளாக ஆளாக்கப்படுகிறோம். Think about it. இவைகளை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். And listen very carefully. இதை கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். The worry takes us into depression. கவலைப்படுவதனால் நாம் மன சோர்வு அடைகிறவர்களாக இருக்கிறோம். And when we get into depression, மன சோர்வு அடைவதனால் it leads us to commit sin. பாவத்தை மேற்கொள்கிறவர்களாக, பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். And sin produces death, the consequences, and then our life becomes miserable and horrible. பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் ஏற்படுகிறது. அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான அழிவுக்கும் நாம் ஆளாகிறவர்களாக காணப்படுகிறோம். We have to overcome this strategy of devil. பிசாசின் இந்த தந்திரங்களை நீங்களும் நான் அறிந்து அவைகளை மேற்கொள்ளுவதாக இருக்க வேண்டும். Gospel of Matthew chapter 6 and from verse 25 to 34, in this passage we are going to see some of the outstanding truth from the word of God. வேத வசனத்திலிருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-34 வசனத்தின் வாயிலாக இந்த கவலை என்னோட வாழ்க்கையில என்ன காரியத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த கவலையை மேற்கொள்ள தேவன் ஏற்படுத்துகிற வழிமுறைகளையும் சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Jesus very beautifully says, therefore I say to you, do not worry about your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் ஜீவனை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். Why are you worrying? The first thing Jesus is teaching, he himself telling, do not worry about your life, about anything. உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் வாழ்க்கையிலிருந்து பல்வேறு காரியங்களை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த மலை பிரசங்கத்தில் முதலாவதாக கேட்டு அதற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். If I can take care of the birds which fly up in the air, ஆகாயத்து பட்சிகளை நான் போஷிக்க கவனிக்க முடியும் என்றால், your heavenly Father take care of them. உங்களுடைய பரமபிதா அவைகளை பிழைப்புட்டு கவனிப்பார் என்றால், are you not more valuable than the creatures which God created? தேவன் படைத்த இதர சிருஷ்டிகள் படைப்புகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி அவளை பார்த்து வினவுகிறார். How beautiful is telling, are you are more valuable. If I can take care of the birds which fly up in the air, will I not take care of you, my son, my daughter, children, servants of God, and all those who believe in Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்குடைய மகளே ஊழியக்காரனே விசுவாசியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை நான் படைத்தேன், அவளை பரமபிதா பிழைப்புட்டுகிறார், அவளை கவனிக்கிறார். அவளை பார்க்கிலும் என்னால் படைக்கப்பட்ட, என்னுடைய சாயலால் படைக்கப்பட்ட உன்னை நான் அதிக விசேஷத்துவமாய் கவனிக்க மாட்டேனா என்று சொல்லி கேட்கிறார். Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். And உண்டாகட்டும். verse 27 he says very beautifully, 27ஆம் வசனத்தில் இன்னும் அழகாக இதை குறித்து வெளிப்படுத்துகிறார். which of you by worrying can add 1 cubit to his stature or to your life? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், உங்கள் வாழ்க்கையில் எண்ணத்தை பெருக்குவான் என்று சொல்லி கவலைப்படுகிறவர்களை பார்த்த விதமாய் கேட்கிறார். By worrying can we change anything? கவலைப்படுவதனால் நம்முடைய வாழ்க்கையில எதையாகிலும் மாற்றிட முடியுமா? No. நிச்சயமாக அல்ல. Then why we most of the time we worry? பின்ன ஏன் நம்முடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான நேரங்களில் கவலைப்படுவர்களாக நாம் காணப்படுகிறோம்? Some of you are worried for the future.
எதிர்காலத்தை குறித்து உங்களில் சிலர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Some of you are worried for your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து இன்றைய நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Some of you are worried for your children's future. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களில் சிலர் கவலைப்படுகிறீர்கள். Some of you are worried for uncertain things which are not at all required. நீங்கள் கவலைப்பட அவசியமற்ற காரியங்களை குறித்தும் உங்களில் சிலர் கவலைப்பட்டு கொண்டு உங்களை வருத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். And that affects your health. அது உங்களுடைய சரீர சுகத்தை அது பாதிக்கிறதா இருக்கிறது. Once upon a time I became a victim of worries. இதை போலத்தான் நானும் ஒரு காலங்களிலே கவலையினால் பாதிக்கப்பட்டு கவலையினால் நான் கவலைக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தேன். I became a victim. நான் கவலையினால் சோர்வுற்றவனாக இருந்தேன். Into the hands of devil. நான் பிசாசு இவ்விதமாக என்னை கவலைக்கு உட்படுத்தி என்னை அமிழ்த்துகிறவனாக இருந்தான். And it used to drain out my energy. It used to take away my health and my all kind. I used to lose everything in my life. தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இது நிமித்தமாக நான் சோர்வடைந்து என் சரீரம் சுகம் இழந்து என் மனதில் மனசோர்வு ஏற்பட்டு நான் எல்லாவற்றையும் இழந்தவனாக சில நேரங்களில் காணப்பட்டேன். Because in Gospel of John chapter 10 verse 10 it says devil always comes to kill and destroy our lives. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து விதமாய் சொல்கிறான். பிசாசானவன் நம்மை அழிக்க கொல்ல நம்மை நிர்மூலமாக்கவே வருகிறான் என்று சொல்லி. From the beginning he always wants to kill. He wants to steal our joy. He wants to bring destruction to our life. ஆரம்ப நாட்களில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை அழிக்க கொல்ல நம்முடைய ஜீவனை எடுக்க நம்முடைய ஆத்மாவை நிர்மூலமாக்க தான் பிசாசு வருகிறவனாக இருக்கிறான். But Jesus came to give life in abundance to you and to me and to everyone so that we can live into the fullest, to the maximum. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பூரணமாக்க பரிபூரணமாக்க நிறைவாக மாற்றும்படியாக வந்திருக்கிறார். We need to conquer worry in the name of Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கவலையை மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். We need to overcome this worry by implementing, by allowing the word of God to work in our lives. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்மளை கிரியை செய்ய செயல்பட நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நீங்கள் நான் இடம் கொடுக்க வேண்டும். I understood that the strategy, the tool of the enemy which is bringing destruction to my life. என்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க அழிக்க பிசாசானவன் பயன்படுத்திய அந்த கவலையை தேவ வார்த்தையின் சத்தியத்தின் வெளிச்சத்தில் நான் அறிந்து கொண்டேன். I started getting back to God. நான் தேவனிடத்தில் திரும்பமாக நான் திரும்பினேன். I started crying. நான் தேவனிடத்தில் அழுது முறையிட்டேன். I started reading the word of God. தேவ வார்த்தையை நான் அதிகமாக படித்து தியானித்தேன். I started understanding the truth from the word of God. தேவ வார்த்தையின் சத்தியத்தின் வெளிச்சத்தை நான் உணர்ந்து கொண்டேன். I understood if I read the word of God I can 100% defeat the devil. I can 100% overcome the worry in the mighty name of Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் படித்து தியானிப்பதனால இந்த கவலை மேற்கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன். Because the word of God says you shall know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். I shall know the truth. நான் சத்தியத்தை அறிய வேண்டும். And the truth will set us free from all tools of the enemy. சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் நம்மளை எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் பிசாசுடைய தந்திரங்களிலிருந்தும் மேற்கொள்ள நம்மை விடுதலையாக்க போதுமானதாக இருக்கிறது. Today most of us are under the enemy by thinking we are worrying for everything, worrying instead of bringing that worries at the feet of Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதத்துக்கு முன்பாக நம்முடைய கவலைகளை கொண்டு வராதபடிக்கு சிறிய பெரிய காரியங்களை குறித்து எப்பொழுதும் எக்காலத்திலும் நாம் கவலைப்பட்டுக் கொண்டவர்களாக இருக்கிறவர்களாகவே இருக்கிறோம். It takes away your energy. அது உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய ஜீவனை எடுக்கிறதா இருக்கிறது. Even it brings lot of health issues. அது நம்முடைய வாழ்க்கையில் अनेक சரீர சுகவீனத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. It disturbs your mind and your spiritual life. அது உங்களுடைய அறிவை தெளிவை உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை வளர்ச்சியை கெடுக்கிறதா இருக்கிறது. That is the one of the demonic strategy of the devil. அது பிசாசுனுடைய தந்திரங்களில் ஒன்றாய் இருக்கிறது. We can conquer, we can overcome, we can break it
by applying the word of God, by allowing the word of God to go deep in your heart, then you will know, I need not worry, I need not live inside the worry, but I can live worry free life in Jesus name. நீங்களும் நானும் இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை, கவலையற்ற வாழ்க்கை, கவலை மேற்கொள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்னா தேவ வார்த்தையின் சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையை ஆசிக்க வேண்டும். அதனுடைய வாழ்க்கையில செயல்படும்போது எல்லா கவலைகளையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். And that also indicates our faith level in God. அவைகள் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நாம் தேவனை எவ்வளவாக விசுவாசிக்கிறோம், நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Now here you have to understand this truth. நாம் ஒரு சத்தியத்தை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். The more we are worrying, that means the level of our faith is very weak in God. கவலைகள் பெருகும் பொழுது, கவலைகள் அதிகரிக்கும் பொழுது விசுவாசம் குன்றிக் கொண்டே குறைந்து கொண்டே இருக்கும் என்கிறதை அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். The less we worry, that means the more the level of faith is increasing in நாம் God. கவலைகள் குறைந்து காணப்படும் பொழுது தேவன் மீது, தேவ வார்த்தை மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் அது அதிகரித்ததை வெளிப்படுத்துகிறது. We know Jesus can do it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அறிந்திருக்கிறோம். We know everything is possible with God. தேவனால் எல்லாம் கூடும், அனைத்தும் சாத்தியம் என்கிற சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். We know what all written in the word of God is true. தேவ வார்த்தையில் எழுதப்பட்ட அனைத்தும் சத்தியங்களையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். But the problem is, ஆனால் பிரச்சனை எங்கே என்றால், not able to implement in the practical life. அந்த சத்தியத்தினுடைய வாழ்க்கையில செயல்படுத்தாத, வாழ்க்கையில வெளிப்படுத்தாத, தேவ சத்தியத்தினுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாத ஒரு நிலையில் நாம் காணப்படுகிறோம். And that is where God wants you to work out. தேவன் இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் தேவ வார்த்தை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அபியாசிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உண்மையை இதன் மூலமாக எடுத்துரைக்கிறார். As James says, don't just be the hearers, but also be the doers. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இதை குறித்து வலியுறுத்தும் பொழுது, சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமல்ல உங்கள் நடைமுறை வாழ்க்கையில அவைகளை செயல்படுத்த வேண்டும், அபியாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Because faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி அவன் எடுத்துரைக்கிறான். See, these are the prophetic truth which God is revealing to you so that you can come out of that depression, of that worries, and you can live a life of freedom, and the blessings will flow in your life. நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில இருக்கும்படியாக, உங்களுடைய கவலைகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த சத்தியங்களை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இவைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கும் பொழுது நீங்கள் மெய்யாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். And again in verse 31 Jesus says, therefore do not worry, saying, what I will eat, what shall I drink, what we will wear, what will happen, how we will live, how we are going to survive, what is going to happen, all those things. Jesus telling, do not worry at all. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவளை பார்த்து ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். That is childless, like a small children worrying for everything. இது எதை குறிக்கிறது என்றால் சிறு பிள்ளைகளுடைய மனநிலை குறிக்கிறது. சிறு பிள்ளைகள் தான் வாழ்க்கையில பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படுவதாக இருப்பார்கள். That means we are not still matured in Christ. அது எதை குறிக்கிறது என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடையாத நிலையை எடுத்துரைக்கிறது. And also it says, for all these things Gentiles only think. வசனம் இவ்விதமாக எடுத்துரைக்கிறது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். Gentiles, if worldly people are worrying, thinking what to earn, all those, they think because they don't know about living God. இவைகளெல்லாம் உலக மனிதர்கள், தேவனை அறியாத அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், அவசியமானவைகள் என்று சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். But you know God. நீங்களும் நானும் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். For more than
20 years? 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். More than 30 years? 30 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களில் சிலர் அறிந்திருக்கிறீர்கள். But why we are still not able to break this tool of the enemy in our lives? இவ்வளவு காலமாக ஆண்டவரை அறிந்திருந்தும் இந்த பிசாசுடைய தந்திரங்களை, இந்த கவலை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளை நீங்களும் நானும் ஏன் மேற்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. Why we are not able to conquer in the name of Jesus? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏன் இவைகளை மேற்கொள்ள ஜெயமெடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்களா உணர்ந்து கொள்ள வேண்டும். And for all this, finally the Lord says, the Spirit in the words, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. ஆண்டவர் இவைகளை குறித்து வலியுறுத்தி சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று எடுத்துரைக்கிறார். And automatically other things shall be provided for us, given to us. அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டிய அவசியமான அனைத்தும் தேவனாலே நிச்சயமாக அருளப்படும் என்று வசனம் சொல்கிறது. And says, do not worry about tomorrow, because tomorrow itself will worry about itself. ஆகிய நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். That means we are not seeking God and his righteousness. இது எதை குறிக்கிறதுனா நாம் தேவனையும் அவருடைய நீதியும் தேடாதவர்களாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. If we are busy seeking God's kingdom and righteousness, we will have very less time for worrying of all these worldly things. நாம் தேவனையும் தேவனுடைய நீதியும் தேடுவதாக இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுவதற்கு நாம் நேரமற்றவர்களாக இருப்போம். And we will no more become the victim of worries. நாம் கவலையினால் ஆள்பட்டவர்களாக காணப்பட மாட்டோம். We will no more become the victim of anxiety. நீங்களும் நானும் அங்கலாய்ப்பினால் நிறைந்து காணப்பட மாட்டோம். We will no more become the victim of fear or uncertainty. நம்முடைய வாழ்க்கையில பயத்தினால, ஸ்திரத்தன்மை அற்றவையினால நாம் பாதிக்கப்பட மாட்டோம். That means the word of God is missing in our life. We are not able to implement in our day to day Christian life, in our practical life. இது எதை குறிக்கிறது என்றால் கவலைப்படுகிறதுனால், பயம் நிறைந்திருப்பதினால், தேவ வார்த்தையினுடைய வாழ்க்கையில இல்லாததை தேவனுடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையை செயலாற்றதை அவைகள் வெளிப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. Oh rebo shiki handa lama robo she koto lama kasika na mama mama mama. Oh riba kala mahandi lima mama mama. Oh rebo shekela baba baba baba. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Right now join with me. என்னோடு கூட இப்பொழுது இணைந்து ஜெபியுங்கள். Right now join with me. என்னோடு கூட இணைந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். No matter from wherever you are watching this program, Miracle Evening. இந்த அற்புதத்தின் வேளை இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நீங்க எங்க இருந்து பார்த்துதாலும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். Join with me. என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். And confess. உங்க வாழ்க்கையினால விசுவாச அறிக்கையிடுங்கள். Declare. உங்க வாழ்க்கையில பிரகடனப்படுத்துங்கள். No more I am going to be a victim of worry. நான் கவலைக்கு ஆளாக, கவலையினால் நிர்பந்தப்பட்ட நிலையில இன்னும் இருக்க மாட்டேன். Because Jesus says, do not worry about anything. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாய் சொல்கிறார், எதை குறித்தும் எதற்காகவும் கவலைப்படாதீர் என்று சொல்லி. Say we are going to break this tool of the enemy. இந்த பிசாசின் தந்திரங்களை நாம் முறியடிக்கிறவர்களாக இருக்க We are going to destroy this tool of the devil. பிசாசினுடைய இந்த அஸ்திரங்களை முறியடிக்கிறவர்களாக இருக்க போகிறோம். By bringing the truth from the word of God. தேவ வார்த்தையின் சத்தியத்தை எடுத்து உரைப்பதினால், so that many will live a worry free life. அநேகர் நம்மளே கவலை மேற்கொள்ளுவர்களாக ஜெயமெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். Many will come out of depression. நம்முடைய மனசோர்விலிருந்து நாம் வெளியே வர போகிறோம். And many will come out of all kind of sin. எல்லா விதமான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மேற்கொள்ள போகிறோம். You have to understand, worry brings depression, and depression leads us to sin, and sin brings the consequences, even it takes our life to the death. கவலைப்படுகிறது மனசோர்வு ஏற்படுது, மனசோர்வு பாவத்தை வருவிக்கும், பாவமானது பாவத்தின் சம்பளமாக மரணத்தை வருவிக்கும். வாழ்க்கையில நம் நிர்மலமாக கூடிய நிலைக்கு நேராக இந்த கவலை நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. It's a big trap
of the enemy. பிசாசினுடைய நம்மை வீழ்த்தும்படியாக அவன் பயன்படுத்துகிற மிகப்பெரிய அஸ்திரமாக ஒரு தந்திரமாக இது இருக்கிறது. We have to release the truth from the word of God that says do not worry. Universally around the globe, let's not worry about anything. We will pray, we will seek God, we will seek about his righteousness, and God will provide everything for us. தேவன் நிச்சயமாக அவரையும் அவருடைய நீதியும் அவருடைய வார்த்தையும் தேடும் பொழுது நம்மை வாழ்க்கையில ஜெயமெடுக்க வைக்கிறவராக இருப்பார். இந்த உலகமெங்கும் மக்களால் ஆளப்படக்கூடிய இந்த கவலை நாம் மேற்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, இந்த சத்தியத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Daddy, deliver. உம்முடைய பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே. Deliver your children. உம்முடைய பிள்ளைகளை விடுவியும் ஐயா. Your sons and daughters. உம்முடைய பிள்ளைகளை, குமாரனை குமார்த்திகளை. Churches. திருச்சபை விசுவாசி. Servants of God. தேவனுடைய ஊழியக்காரரை. Believers families. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை. From this worry. ஆண்டவரே இந்த கட்டாகிய கவலையிலிருந்து விடுவியும். So that they will know the truth and they will implement, they will apply, and they will live a victorious life. இந்த சத்தியத்தை அறிந்து அவருடைய வாழ்க்கையில நடைமுறையில செயல்படுத்தி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ a glorious life, ஒரு ஜெயமான மகிமையான வாழ்க்கை, a life வாழ்க்கை which is full of joy, ஆண்டவரே அன்பினால் மகிழ்ச்சியால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, a life which is full of peace, சமாதானத்தை நிறைந்த ஒரு ஜீவியம், a life which is full of God's hope. ஆண்டவரே தேவனுடைய நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. Let the rays of hope rise within them, Lord. ஆண்டவரே நம்பிக்கையின் ஊற்றுகள் அவருடைய வாழ்க்கையில அதிகமாய் பெருகட்டும். And this word of God will go in their heart, and they will read, they will meditate, they will understand, and even they will be able to share this truth to many. ஆண்டவரே இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை படித்து தியானித்து இந்த சத்தியத்தை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி ஜெயம் எடுக்கவும், பலருக்கு அந்த சத்தியங்களை எடுத்துரைக்கவும், பலருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த கவலைகளிலிருந்து விடுதலையாக்க அவளுக்கு வழிநடத்தவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்துள்ளோம். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, for helping me to release this truth to the universal church, to the universal body of Christ. ஆண்டவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இந்த மேலான சத்தியத்தை இன்றைக்கு தீர்க்கமாக, திடமாக, தீர்க்க தரிசனமாக ஆண்டவரே இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்த கர்த்தர் பாராட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். Let it be a spiritual awakening, a revival. ஆண்டவர் உண்மையான மெய்யான ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், மனமாற்றம் ஏற்படுவதாக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. சகல துதி கனமும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள மேலான நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Amen. ஆமென். Dear viewers, என்னோட அருமையான நேயர்களே, as you have heard this prophetic message, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். do not become a victim of worries. நீங்களும் நானும் கவலையினால் ஆளாக்கப்பட்டவர்களாக இனியும் தொடரக்கூடாது. Let's listen to this truth, இந்த சத்தியத்தை நாம் மெய்யாக அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவாராக. so that we all can together live a worry free life in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் நிறைந்து கவலையற்ற, கவலை மேற்கொள்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. And it is most needed in current world. இந்த காலகட்டங்களிலே, இந்த கால உலகத்திலே அதிகமாக அவசியப்படுகிற ஒன்று இந்த சத்தியமாய் இருக்கிறது. Even though they have wealth, money, everything, but there is no peace. They are worrying, they are sleepless nights and getting into depression and taking the help of medical. So we need to understand from the biblical perspective how to conquer the worries through God's help. தேவனுடைய சத்துவத்தினால, தேவனுடைய உதவியினால நீங்களும் நானும் எப்படி கவலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இன்றைய கால உலகத்தில் இருக்கிற மனிதனிடத்துல செல்வம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஆனால் கவலை நிறைந்து காணப்படுகிறதுனால் தூக்கமற்று அவர்கள் சமாதானமற்ற இருக்கிறதை பார்க்கிறோம். பல நேரங்களில் மருந்துகளை உட்கொண்டு தங்களுடைய கவலைகளை போக்க, தங்களுடைய மனசோர்வை போக்க அவர்கள் முயற்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தை அறிந்து நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, பிறருக்கு இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எடுத்துரைக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. And Jesus is always there to help us.
to live a life of peace and joy and happiness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவுள்ள சமாதானமான பூரணமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்கிறவராக இருக்கிறார். It says in 1 Peter 5:7, cast your anxieties and worries everything upon God, because he cares for you, for me, and for everyone in this world. 1 பேதுரு 5:7 கர்த்தர் வார்த்தை விதமாய் சொல்கிறது, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். அப்படி வைத்து விடும்போது உங்கள் கவலை, என் கவலை, இந்த உலகத்தில் எல்லா கவலையும் நீக்கி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். So may the good Lord bless you through our television program Miracle Evening. அற்புதத்தின் வேளை என்கிற தொலைக்காட்சி ஊழியம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில நன்மையை, ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய அனுக்கிரகத்தையும் பெற்று தருகிற ஒன்றாய் இருப்பதாக. Amen. God bless you. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9345233233 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.